Hello guys, welcome back to our channel. So video kulla போறதுக்கு முன்னாடி hello everyone. This video was sponsored by School of Business Organization Private Limited. So இந்த கம்பெனி உங்களுக்கு work from home opportunity தராங்க. So மறக்காம எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. So just Facebook and Instagramல content sharing and content publishing பண்றது மூலமா so உங்களால டெய்லி 300 ரூபீஸ்க்கு மேல earn பண்ண முடியும். So இத பத்தி ஒரு full வீடியோ பின்னாடி ஆட் பண்றேன். மறக்காம ஃபுல்லா பாருங்க. So skip பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அனைத்து உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது B2B கிரேசி அஃபிஷியல் யூடியூப் சேனல். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் சிவபக்தர்களுக்கான ஒரு சிறப்பான வீடியோ, தரமான வீடியோ. ஸோ 2025 ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னாபிஷேகம் வீடியோ திருவண்ணாமலையில் நடந்தது நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ டெஃபினெட்லி வீடியோ கடைசிக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகம் நடந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ டெஃபினட்டாக ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி நம்ம திருவண்ணாமலையில் மொத்தம் அஷ்டலிங்கங்கள் இருக்குது. அதில் குபேரலிங்கம், அதே மாதிரி பார்த்தா ஈசான் லிங்கம், இந்த ரெண்டுத்துக்கான அலங்காரம் வந்து பார்த்தா நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியராக எடுத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் நடந்தது எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அஷ்டலிங்கங்கள் போய் என்னால் எடுக்க முடியல. ஸோ நான் என்ன நினச்சேன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து பார்த்தா மூலவர் எடுத்து பார்த்தீங்கன்னா அலோட் எல்லாம் நினச்சேன். பட் இந்த டைம் வந்து பார்த்தா எல்லா கோயிலையும் அலோட் பண்ணிட்டாங்க. பட் நான் தான் கேமரா எடுத்துன்னு போகாது ஒரு மிஸ்டேக். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு மொபைலில் தான் எடுத்தேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அன்னாபிஷேகம் எதுக்கு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் அனைத்து ஜீவன்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் அன்னத்தை வழங்குபவர் சிவன். அவரை போற்றும் வகையில் நம்ம அனைவரும் சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு முறை அன்னத்தை வைத்து அவருக்கு வந்து பார்த்தா ஒரு அன்பளிப்பு செலுத்தும் வகையில் வந்து பார்த்தா இந்த அன்னாபிஷேகன்றது அமையுது. ஸோ அன்னத்தை வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, அந்த சாப்பாடு பழங்கள், காய்கறிகள், இந்த வடை, ஸோ இந்தமாதிரி சாப்பாடு உண்ணக்கூடிய ஐட்டம் எல்லாமே, அதை எல்லா சாப்பாட்டு பொருட்களையும் கொண்டு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பளிப்பாக ஒரு நன்றி உணர்வோடு நம்மளுக்கு அவர் செலுத்துவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எனக்கு காமிச்சிருப்போம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா விதமான ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சு அப்படியே சிவன் அலங்கரிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியராக எடுத்திருக்கேன். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும், பாருங்கள். அதே மாதிரி இந்த அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி அன்னத்தை அந்த வெள்ளை சாப்பாடு வச்சு சாமி மேலே ஃபுல்லாகவே கொட்டி சாப்பாடெல்லாம் சாமியை கவர் பண்ணி தீபாவளிலாம் கட்டுவாங்க. ஸோ அதான் பார்த்தா பார்க்கறதுக்கு வந்து நம்ம புண்ணியம் இருக்கணும். ஸோ நான் பார்த்தேன், பட் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா என்கிட்ட கேமரா இல்லாத ஒரு குறையாக போச்சு. அந்த நேரம் பார்த்தா என்கிட்ட ஃபோன் இல்லாத ஒரு குறை. ஸோ முடிஞ்சளவுக்கு மன்னிச்சிக்கோங்க. ஸோ அடுத்த டைம் டெஃபினட்டாக நான் தெளிவாக வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்து போடுறேன். டெஃபினட்டாக நீங்கள் அடுத்த டைம் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கனாலே நீங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். அதுவும் திருவண்ணாமலை அஷ்டலிங்கங்களுக்கு, அதில் குபேரலிங்கம், ஈசான் லிங்கம் 2 எடுத்து நான் போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு நான் கிரிவலமும் நைட்டு நான் போயிட்டு வந்துட்டேன். ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நினச்சது நடக்கும், நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் அமர்ந்திருக்கும் அண்ணாமலையார். ஸோ நம்ம சாமி நம்ம கூட தான் இருக்கார். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ரொம்ப லக்கி பர்சன். ஸோ நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ வேறு எந்த ஊர்லாம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் திருவண்ணாமலைக்கு வந்து போங்க. ஸோ அன்னாபிஷேகம் ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்தா ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. ஸோ அதை பற்றின இந்த வீடியோ நான் சிறப்பாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ சிவபக்தர்கள் அனைவரும் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம போடுற வீடியோஸ் இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிங்க, சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.